நிதின் எஃப்டிஎஸ் என்பவரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை. ஐயா பூஜையில இருக்காருங்க. ஐயா பஜனையிலே இருந்தாலும் நாங்க பார்த்துட்டு தான் போவோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 10 லட்சம் ஆமுடா. ஓட்டு வேண்டாம் மேடையில கால மேல காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. ஸ்டாப் தி மியூசிக். ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்காகனா உனக்கு என்னப்பா இன்ஸ்டாகிராம்ல இருந்து மாசம் 1 லட்சம் வருமா 1.5 லட்சம் வருமானலாம் கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல வர 100K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் அதுல இருந்து எவ்வளவு மணி ஏர்ன் பண்ணேங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். வாலெட்டெல்லாம் கிட்டவா வாரன் பஃபெட் கிளாஸ் மெட்டா மஸ்குக்கு ஃபோன் பண்ணாட்டா டெஸ்லா கார்ல வரட்டா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே இதுக்கு யூடியூப்ல வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர், ரொம்ப நாள் அப்புறமா யூடியூப் பக்கம் வரேன். ஸோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் மேட்ருக்கு வரேன் வாங்க. நானே முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுனால காசு கிடைக்கும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருந்து இது வரைக்கும் எனக்கு ₹1 கூட வந்ததில்ல. இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்ததில்ல, ஆனா இன்ஸ்டாகிராம் மூலமா வந்திருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்போ எடிட்டிங் ரிலேட்டடா கண்டென்ட் போஸ்ட் பண்றேன்னா, ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருந்து கொஞ்சம் கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்புறம் இப்போ வச்சு ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவேன். அவ்வளோதான். எனக்கு 2023 டிசம்பர்ல இருந்து அக்கௌண்ட் ரீச் ஆச்சு. இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 6 ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன். ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு 6K வச்சுக்கலாம். கோகுல பால பாலக கோபிக மருட காமுக. நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ப்ரொமோஷன்ஸ்லாம் வாங்குறேன். இதில் இந்த கேமிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய காசு தருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். உன்னி கண்ணாவா உன்னி கண்ணாவா. சரி, இப்போ ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து மட்டும் ஒரு 35K வச்சுக்கலாம். அப்புறம் நான் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பார்ட் டைம்ல பண்ணுவேன். அதுவும் இன்ஸ்டாகிராம் மூலமா தான் கிளைண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் வருவாங்க. ஆனால் அது தனி ஒர்க்குங்கிறனால நம்ம அதை எடுக்க வேணாம். இது வரைக்கும் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. தெரியுதா? தெரியாது எனக்கு. ஃபோக்கஸ் ஆகுது தம்பி. Sorry for the trouble, sir. எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கேமரா வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். அதில் தான் இப்போ வீடியோவும் ஷூட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. இவன் எப்படி சொல்ல மாட்டான். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. அப்புறம் 100K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு ஃபன்னாக ஒரு விஷயம் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லாருமே கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு யூடியூப்ல டேக் நல்ல போட்டோஸ் இன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றான். இது ஒரு ஷார்ட். இந்த மாதிரி நிறைய ஏன் இது இன்னும் ஸ்பெஷல்னா, இதே இடத்துல வச்சு தான் நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சத்தியமா ஒரு சரி பக்கத்துல நீ வெட்டு உள்ள உள்ள ஹாப்பி 100K. தாத்தா வராரே கதற உட போறாரே விதுர உட போறாரே கோபுர உட போறாரே. தாத்தா வராரே கதற உட போறாரே அலற உட போறாரே போலற உட போறாரே பட்டே அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்காக மட்டும்தான். இன்கம் ரிவீல்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு எனக்கு முன்னாடியே தோணுச்சு. நிறைய பேர் கேட்கவும் செஞ்சாங்க. மற்றபடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, யார் வேணா பண்ணலாம். அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம்டா. இன்னும் நிறைய விஷயம் கிரியேட் பண்ணுறேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.